முதலில் திரு பாலச்சந்திரன், இப்போ எதிரிகளையும் உதிரிகளையும் வீழ்த்துவோம் என்று முதலமைச்சர் பேசுகிறார். யாரை குறிப்பிடுகிறார்னு நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. நான் புரிஞ்சுக்கிறது எதிரிகள்ங்கிறது இந்த என்டிஏ கூட்டணி, உதிரிகள்ங்கிறது புதுசா வந்திருக்கிற திரைப்பட நடிகருடைய கட்சி அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன். மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பொதுவாக அவர் யாரையும் தரம் குறைந்து தாழ்த்தி விமர்சிப்பது இல்லை. ஆனா அவங்க பேசுறதெல்லாம் இன்னைக்கு அவங்களுடைய பொசிஷன் என்னன்னு அவர் மனசுல என்ன இருக்கோ அதை அவர் சொல்றாரு. உதிரிகளாகத்தான் காட்சியளிக்கிறார்கள் அப்படிங்கிறனால அவங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் சொன்னதை, எடப்பாடி சொன்னதை வச்சு பார்த்தா ஊழலையும் திமுகவையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. யாரு கூட இவர் கூட்டணி அமைச்சிருக்காரோ அந்த கட்சியுடைய அமித்ஷா சொன்னாரு, போன ஒரு தேர்தலில் சொன்னாரு, இந்த இந்தியாவிலேயே ரொம்ப ஊழல் நிறைந்த ஆட்சியை நடத்துறது அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவங்க ஏன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி திரு எடப்பாடி அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இது தேர்தல் ஆரம்பித்த சமயம், இப்பதான் ஆரம்பிச்சிருக்க பிரச்சாரம். இன்னும் அதிகமாக இது போன்ற சொற்களை நாம் கேட்போம். அதற்கு நம்முடைய ரியாக்ஷனை கொடுக்க வேண்டிய சூழலையும் நமக்கு வரும். அதனால சுருக்கமா சொல்றதுன்னா எதிரி உதிரின்னு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டேன். முதலமைச்சர் நினைக்கிறேன். ஓகே, இப்போ உதிரி அப்படின்னாலும் பாஜகவோட உதிரிகள் அப்படின்னு குறிப்பிடுறது எதனால, எந்த அடிப்படையில்? இப்போ இங்க தோழமை கட்சிகள் இருக்காங்க திமுகவுடைய கூட்டணியில. அப்ப கூட்டணியில் எது பெரிய கட்சியோ அந்த கட்சி கூட சேர்ந்து அவங்களுடைய சின்னத்தை பிரபலப்படுத்த முடியாது இந்த குறுகிய காலத்தை நினைச்சாங்கன்னா திமுகவுடைய சின்னத்துல போட்டி போடுறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. இங்க அறிவாலயத்துல தான் இந்த கூட்டணியை பற்றிய எல்லா பேச்சுவார்த்தைகளும் நடந்தது. கூட்டணியை பற்றிய இறுதி அறிவிப்புகள் மட்டும்தான் அதிமுகவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து வந்தது. மற்றபடி பேச்சுக்கள்லாம் நடந்ததுங்கிறது டெல்லியில பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ஒரு சில கட்சிகள் நேரடியா இவங்க கிட்ட போய் பேசினாங்க, பிஜேபி கிட்ட போய் பேசினாங்க. அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவரு இதையும் சேர்த்து சொல்றாருன்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட கட்சிகளை உதிரிகள், பிஜேபியுடைய உதிரிகள் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி வச்சுக்கலாம். இல்ல, இப்போ உதிரிகள் அப்படின்றது புதிதாக கட்சி தொடங்கிய தாவேக்காவை சொல்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம்ன்ற பார்வையோட பொருத்தி நாம பார்க்கும் பொழுது தாவேக்காவை பாஜகவோட உதிரியாக மையப்படுத்துகிறாரா முதலமைச்சர் என்ற கேள்வி எழுது இல்லையா? இல்ல, அவர் மையப்படுத்தல. அதான் அத்வாலே சொல்லியிருக்காருல, எலெக்ஷனுக்கு அப்புறம் தேவையான கூட்டணி வச்சுக்கோன்னு சொல்லி. அப்ப அவங்க சைட்ல இருந்துல வருது அவர்கள் எங்களுடைய உதவிதான் அப்படின்னு. அது எதுக்கு சிஎம் சொல்லணும்? மற்றவங்க சொல்றாங்க ஏற்கனவே, அதை சிஎம் குறிப்பிட்டிருக்காருன்னு வச்சுக்கல. ஓகே, இப்போ சிஏஏக்கு ஆதரித்தது அப்படின்ற விஷயத்தையும் முதலமைச்சர் விமர்சிக்கிறார். அப்போது கூட்டணியில இல்லாத போது சிஏஏ விவகாரத்துல அந்த நிலைப்பாட்டுல பல்ட்டி அடித்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு. அப்போ அது அதிமுக தன்னோட நிலைப்பாட்டை விவரிக்கிறதையுமே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாரா முதலமைச்சர்? ஆமாம். ஏன்னா இவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, எங்களது கொள்கை கூட்டணி இல்லை, தேர்தல் கூட்டணி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் கூட்டணியா இருந்து அதுல உள்ள ஆபத்து என்னன்னா, இந்த தேர்தல் கூட்டணி பிஜேபி கூட வச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்துல பிஜேபி இன்னைக்கு பெரிய கட்சியா இருக்கு. அவங்க தாங்கள் விரும்புற சட்டத்தை, சிஏஏ மாதிரி சட்டத்தை எல்லாம் அவங்க கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது இவங்க அதுக்கு என்ன செய்ய போறாங்க? அவங்கள பெரிய கட்சி ஆக்கி விட்டதுக்கு அப்புறம் இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாலுமே என்ன ஆகும்? அவங்களை ஜெயிக்க விட்டுட்டா அப்ப இவங்களுடைய கொள்கைக்கு மாறான விஷயங்கள் தான் அங்க டெல்லியில நடக்கும். அது தெரிஞ்சுதான் சப்போர்ட் பண்றாங்கன்னா அது என்ன சப்போர்ட், என்ன கொள்கை ரீதியான சப்போர்ட்? இவங்களுடைய சப்போர்ட் பியூர்லி எலெக்ஷன் கால்குலேஷன். நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், யாரு வேணாலும் கூட சேரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறதே ஒழிய கொள்கை அடிப்படையில் எதுவுமே இல்லை. சரி, இப்ப இந்த கொள்கை அடிப்படையில் மறுபடியும் சொல்றேன், அந்த கொள்கை அடிப்படையில் இல்லாதனுடைய விபத்து என்னன்னா, உங்களுடைய கொள்கைக்கு விரோதமாக நீங்க யார் கூட இருந்தீங்களோ அவங்க ஒன்றிய அரசுல உட்காந்துக்கிட்டு சட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்க எதிர்த்தாலுமே ஒன்றும் செய்ய முடியாது. நம்பர் 1, ஏன்னா அவங்கள மெஜாரிட்டியா இருப்பாங்க. இன்னொன்னு, நீங்க எதிர்க்கிறதே இல்லையே, சிஏல எதிர்த்தீங்களா? அது மாதிரி கேள்வி வரும்ல. அப்ப என்ன கொள்கை? இங்க கொள்கையை பேசிட்டு அங்க போய் உங்களுடைய கொள்கையை நீங்க எதை சொல்றீங்களோ அதுக்கு விரோதமான விஷயங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு வந்தீங்கன்னா அது என்ன கொள்கை அப்படிங்கிற கேள்வி வரும்ல. சரி, ஓகே, கேட்போம். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், இப்போ கொள்கையின் அடிப்படையிலான ஒரு நிலைப்பாடு இல்லாததன் காரணமாகத்தான் இப்படி வெவ்வேறு நிலைப்பாடுகளை ஏற்க வேண்டிய சூழல் ஏற்படுதா அதிமுகவுக்கு? இந்த 5 வருஷமா திமுக ஆட்சி செஞ்சதில் நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தினோம், இதனால் நாட்டு மக்களுக்கு இவ்வளவு வருமானம் ஏற்பட்டிருக்கு, வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்கிறது? அதை சொன்னால் பரவாயில்ல. ஆனால் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான வாசகங்களை
பயன்படுத்துறது அது அரசியல் கட்சிகளுக்கு வாடிக்கையாக இருக்கலாம். ஆனால் சிஏவை சொல்லி 2024 திமுக வெற்றி பெற்றுச்சுல, 2027 26 சட்டமன்ற தேர்தலையும் சிஏவை சொல்கிறாங்க பாருங்க. இதுதான் கொள்கை. தேர்தல் வருகிற போது நாம் பழைய தேர்தலாக இருந்தாலும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது கொள்கையாக வச்சிருக்கிறாங்க. இல்ல இப்போ போன தேர்தல்ல சொன்னாங்க அப்படின்றதுனால இப்ப இந்த தேர்தலுக்கு வேறையா மாத்திக்கணுமா? அப்போ கொள்கைனா ஒரே மாதிரி தானே சார் இருக்கணும். ஈழத்தமிழர் அழிச்சதை சொல்லுவோமா? சுதந்திர இந்தியாவில் 52 இருந்து இன்னும் வரைக்கும் 2021 வரைக்கும் கடன் வாங்கினது இல்ல, இன்னும் கூட பின்னாடி போகலாம். நாம போகணும்ல. கரண்ட் சொல்றதுல என்ன இருக்கு? கரண்ட் எலெக்ஷனுக்கு வரணும்ல சார். அதை தானே நானும் சொன்னேன். அப்ப நான் சொல்லும் போது மட்டும் பழசா போக கூடாதுன்றீங்க, இப்ப நீங்க சொன்னா கரண்ட் எலெக்ஷன் வாங்கன்றீங்க. இதுதான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்காங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசுவதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஓகே ஓகே ஓகே. நான் நீங்க நியூஸ் 18 பாக்குற மக்களை அதை சொல்றீங்களோன்னு நினைச்சேன். முதலமைச்சர் உலகம் பூரா பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அவங்க எல்லாத்துக்குமே புரியும். சரி, இங்க எதை சொன்னோம், இவ்வளவு செய்தோம், இதனால் எங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனால் சில சொற்றொடர்களுக்கு பத்திரிகையாளர் தான் தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்கணும். யாருங்க உறுதி, யார் எதிரி, யார் உறுதி அப்படின்றதெல்லாம் அவங்க தான் கேட்கணும். இல்ல இப்போ அனுமானத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஐஏஎஸ், நம்ம பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சார் சொல்றாரு. இல்ல சார், திமுகவுக்கு எதிரி அதிமுக தானே, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது அவர் தானங்க சொல்லணும். அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்கங்க. ஓகே, அவர் தான் சொல்லணும். அப்ப திமுகவுக்கு எதிரி அதிமுக இல்ல. இல்ல இல்ல இல்ல, களத்துல அதிமுக இல்லையா? இப்போ விஜய் சொல்ற மாதிரி அதிமுக களத்துல இல்லையான்னு கேக்குறேன். இப்ப நீங்க திமுகவை கேக்குறீங்களா விஜயை கேக்குறீங்களா? சார் நான் உங்களை கேக்குறேன். என்ன விஜயை கேட்கல, என்ன தானே கேக்குறீங்க சார்? நீங்க எதிரி திமுகவுக்கு எதிரி அதிமுக இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? நான் எதிரி யாரு இல்லைன்னு சொல்லல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு ஆட்சி செய்தவர்கள் எங்களுக்கு டெல்லி தான் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு ஒரு மாநிலம், டெல்லி ஒரு யூனியன் டெரிட்டரி. அப்புறம் எங்களுக்கு அங்கே தான் அப்படின்னா டெல்லியில் கண்ட்ரோல்லாம், போலீஸ் கண்ட்ரோல்லாம் உள்துறை அமைச்சர்கிட்ட இருக்கு. அப்போ அது மாதிரி தமிழ்நாட்டில் அப்படியா? இல்லையே. அந்த இது வேண்டாம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதை செய்தோம், இதனால் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. 7.5 அதிமுக செய்தது. ஆனாலும் எங்களுக்கு அதிமுகவுக்கு போட்டி இல்லை. கச்சத்தீவை நாங்க தான் கொடுத்தோம். ஆனா நாங்களே 50 வருஷம் கழிச்சு ஒரு தீர்மானம் போட்டோம். அது மாநில அரசு தீர்மானம் தான் போட முடியும், மத்திய அரசு தான் வெளி விவகாரத்தில் பேச முடியும். ஆனாலும் எங்களுக்கு டெல்லிக்கு தான் போட்டி. சரி, அப்ப இந்த சுத்தி விடுற இது இருக்கு இல்லையா, இது தேர்தல் அப்ப எல்லாம் திமுக எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு.